இந்த ராவணனால் எய்யப்பட்ட வேலினை யார் ஏற்றுக்கொள்வது என்று ஒருவருக்கொருவர் முந்துகிறார்கள். அதுதான் போன வகுப்புல பார்த்த இறுதி பாடல். இலக்குவர்க்கு முன் வீடனன் புகும். இலக்குவனை தாண்டி வீடனன் தான் முன்னாடி போய் நின்னான். இருவரையும் விலக்கி அங்கதன் மேற்சொல். இலக்குவனையும் விபீடனையும் விலக்கி விட்டுட்டு அங்கதன் நான் தாங்கிக் கொள்ளுகிறேன்னு முன்னாடி போனான். அவனையும் விலக்கி கலக்கும் வானர காவல். அங்கதனையும் தள்ளி விட்டு வானரர்களினுடைய தலைவனாகிய சுக்ரீவன் தாம் போய் நின்னான். சுக்ரீவனை தாண்டி கொண்டு வேக வேகமா அனுமன் முன் போய் நின்றான். அனுமன் முன் கடுக்கும் அலக்கண் அன்னதை இன்னது என்று உரை செய்யலாமோ. ஆகவே இவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய, ஒருவருக்கு பதிலாக தங்கள் உயிர் போகட்டும் என்று இந்த போர்க்களத்துல ராவணன் எய்த வேலினை வாங்க ஒருவரை தள்ளி கொண்டு ஒருவர் முன் வந்தார்கள். இத பார்த்தான் இலக்குவன். இல்ல, நான் ஏற்கனவே விளக்கிடலாம். வீடனனை இந்த போர்க்களத்துல நேரடியாக ஈடுபடுத்த கூடாது என்பதுதான் ராமனது சிந்தனை. என்ன காரணத்தினால்னா, வீடனனுக்கு ஒரு 3 முக்கிய தகுதி உண்டு. ஒன்று, வீடனன் அடைக்கலமாக வந்தவன். அடைக்கலமாக வந்தவனை போர்க்களத்துல கொண்டு போய் நிறுத்தினால், ஒன்று அவனுக்கு ஏதேனும் ஏற்பட்டால், இனி வரக்கூடிய நாட்கள்ல ராவணனை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாம் செயல்படுவார்கள் என்ற செயல் திட்டங்கள் ஏதும் ராமனுக்கோ இலக்குவனுக்கோ தெரியாது. ஆகவே அடைக்கலமாக வந்தவனை அனுப்பக்கூடாது போருக்கு. இரண்டாவது, ராவணனை சார்ந்தவர்களினது போர் திட்டங்களை ஓரளவு யூகித்து சொல்லுவதற்கு உண்டான ஆற்றல் பெற்றவன். ஆகவே அவனை நாம் அருகில் வைத்து கொண்டு அவன் ஆலோசனையை கேட்க வேண்டும். அவனை நேரடியா போர்க்களத்துல ஈடுபடுத்த கூடாது. மூன்றாவது, என்னதான் வீடனன் ராமனிடம் அடைக்கலமாக வந்தாலும் ராவணனது தம்பி. அவனை கொண்டே, அதாவது ராவணனது தம்பியாகிய வீடனனை கொண்டே அரக்கர்களை அழித்தல் என்பது நாளைக்கு ஏதாகிலும் ஒரு தவறுதலான முன் செயலாகிவிடும். இதனாலதான் ராமன் அந்த சிந்தனைக்கு உட்பட்டான். வேறு வழி இல்லாமல் இந்த வீடனன் மீது இந்த வேலானது பாய்ந்து விடக் கூடாது என்று மிக வேகமாக இலக்குவன் முன் வந்தான். முன்னின்றாரெல்லாம் பின் உற காலினும் முடுகி நின்மின் யானிது விலக்குவன் என்று உரை நேரா மின்னும் வேலினை விண்ணவர் கண் புடைத்து இறங்க பொன்னின் மார்பிடை ஏற்றனன் முதுகிடை போக. எல்லோரையும் தள்ளிக்கொண்டு இலக்குவன் முன் சென்றான். வேக வேகமாக, காற்றை காட்டிலும் வேகமாக முன் சென்றான். அவனது மார்பிலே அந்த ராவணனது வேல் பாய்ந்தது. இந்த கொடிய காட்சியை பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் எல்லாம் தங்கள் முகத்திலே அடித்து கொண்டு கலங்கினார்கள். அந்த வேலானது இலக்குவன் மார்பை ஊடுருவி முதுகின் வழியாக வெளிப்பொந்தது. இலக்குவன் கீழே விழுந்தான். இந்த கடுமையான நிலையை பார்த்த உடனே வீடனன் இதுகாரோ யாரையும் தாக்கக்கூடாது என்ற நிலையில் இருந்தவன் இந்த கடுமையான காட்சியை பார்த்த உடனே அவனை அறியாமல் ராவணனை தாக்க வேண்டும்னு எழுந்துட்டான். இதுக்குதான் நான் விளக்கம் சொன்னேன். இது மாதிரி நடக்கும். அதுக்குதான் மகாபாரதத்தினுடைய போர்க்கள காட்சியையும் மேற்கோளா சொன்னேன். ஆயுதம் எடுக்காமல் சாரதியாய் வருகின்றேன் என்று வாக்களித்த கண்ணன் வேறு வழியில்லாமல் பீஷ்மரை அழிப்பதற்கு தன்னுடைய சக்கரப்படையோடு தேரினை விட்டு இறங்குவதாக ஒரு காட்சி. ஏனென்றால் போர்க்களம் என்பதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பினது தாக்கத்தினால் ஏதாகிலும் ஒன்று செய்துவிட வேண்டும் என்ற வேகத்திற்கு உட்படும். அந்த இம்பாக்ட் இருக்கும், யாருக்கும் தவிர்க்க முடியாது. அதனால
வீடணன் என்ன செய்தான்? ராவணனை பார்த்து, எங்க போற? இலக்குவனை வீழ்த்தி விட்டு இந்த போர்க்களத்தில் இருந்து நீ தப்பித்து விடலாம்னு நினைக்கிறாயா? எங்கு நீங்குதி நீ என வீடணன் எழுந்தான். சிங்க ஏறு அன்ன சீற்றத்தான் ராவணன் தேரில் பொங்கு பாய்பரி சாரதியொடும் படப்புடைத்தான். சங்க வானவர் தலை எடுத்திட நெடும் தண்டா. என்ன செய்தான் வீடணன்? எங்கு நீங்குதி நீ, எங்கு போர்க்களத்தை விட்டு ஓடுற என்று ராவணனை பார்த்து வீடணன் கோபத்தோட எழுந்தான். சிங்க ஏறு அன்ன சீற்றம், ஆண் சிங்கத்தை போன்று கர்ஜித்தான். ராவணன் தேரில் பொங்கு பாய்பரி சாரதியோடு, ராவணனது தேரை விரைவாக இழுத்து வரக்கூடிய குதிரைகளையும் அதனை இயக்கக்கூடிய சாரதியாகிய பாகனையும் ஓர் அடியில் அடித்து வீழ்த்தினான். இந்த காட்சியை வானத்திலிருந்து பார்த்திருந்த தேவர்கள் எல்லாம் பெரும் ஆரவாரம் செய்தார்கள். அந்த ஆரவாரத்தினுக்கு நடுவிலே தன் கையில் இருந்த பெரிய இரும்பு உலக்கையினால் ராவணனது தேர் குதிரைகள், தேர் பாகன் எல்லோரையும் அடிக்க அவைகள் எல்லாம் இறந்து விழுந்தன. தேரில்லாத ராவணன் வானவெளியில நின்று விபீடனன் மீது கணைகள் தொடுத்தான். சேய் விசும்பினில் நிமிர்ந்து நின்று ராவணன் சீறி பாய் கடும் கனை 10 அவன் உடல் புக பாய்ச்சி 1000 சரம் அனுமன் தன் உடலினில் அழுத்தி போயினன் செரு முடிந்தது என்று இலங்கை ஊர்ப்புகுவான். உடனே ராவணன் என்ன பண்ணா? வானத்தில் எழுந்து நின்றான். தேர் போயிற்று. தனது தேரை அழித்தவனாகிய இந்த விபீடனன் மீது கூறிய அம்புகள் 10 எய்தான். அந்த அம்புகள் 10 தாக்கப்பட்டான் வீடன். அருகில் இருந்த அனுமன் மீது 1000 அம்புகளை தொடுத்து அவனையும் செயலற்றவனாக்க மாற்றினான். மாற்றியதன் பிறகு தான் இந்த போர்க்களத்தில் இன்றைய சூழ்நிலையில் வெற்றி பெற்றதாக எண்ணிக்கொண்டு தன்னுடைய இலங்கைக்கு செல்ல தலைப்பட்டான். அப்படி அவன் செல்லுகின்ற பொழுது உடனே கேட்கிறான் வீடனன் ராவணனை பார்த்து கேட்டான், எங்க போற? போர்க்களத்துல போர் ஒண்ணும் முடியல. தேடி சேர்த்த என் பொருட்டினால் உலகுடை செல்வன் வாடி போயினன். இனி நீ வஞ்சனை மதியால் ஓடி போகுவது எங்கு? அடா உன்னோடும் உடனே வீடி போவேன் என்று அரக்கன் மேல் வீடனன் வெகுண்டான். தேடி சேர்த்த என் பொருட்டினால், அடைக்கலமாக போய் நான் ராமலக்குவர்களை அடைந்ததினால என் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தினுக்காக இந்த லக்குவன் உன் வேலை அவன் மார்பில வாங்கி கீழே விழுந்தா. இப்ப இலக்குவனானவன் கீழே விழுந்தத, வாடி விழுந்ததை, உன் வேலினால் தாக்கப்பட்டு விழுந்ததை நான் ராமன் கிட்ட போய் சொல்லணும். இனி வஞ்சனை மதியால் ஓடி போகுவது எங்கு? உன்னுடைய வஞ்சனை புத்தியினால் இதுவரைக்கும் நீ செய்ததை செய்துவிட்டு இந்த போர்க்களத்தை விட்டு ஏன் வெளியே ஓட எண்ணுகிறாய்? அடா உன்னோடும் உடனே வீடி போவன் என்று, உன்னோடு நான் போர் செய்ய இருக்கிறேன், என்னோடு போர் செய் என்று வீடனன் வெகுண்டு எழுந்தான். உடனே அந்த வீடனன் மீது என்ன செய்யலாம்னு நினைத்து கொண்டு இருந்த பொழுது வீடனன் ராவணனை கடுமையாக நிந்தித்தான். இலக்குவனை வீழ்த்திவிட்டு எங்கு செல்லுகிற? நான் இருக்கிறேன் வா. என்னை காப்பதற்காகத்தானே இலக்குவன் உன் வேலை மார்பிலே தாங்கினான். நான் இருக்கிறேன் உன்னோடு போர் செய்ய. உன்னுடைய வஞ்சனை எல்லாம் என்னிடம் எடுபடாது, வா போருக்கு. தன்னை போருக்கு அழைத்த வீடனன ராவணன் ஒரு பசுமாட்டை போய் யாருன்னா கொல்லுவாளா? அவ்வளவுதான் மரியாதை வச்சிருந்தான். தன் வீரத்திற்கு முன்பு விபீடனன் ஒரு பசுவை போல இருக்கான். வென்றி என்வயம் ஆனது வீடன பசுவை கொன்று இனி பயன் இல்லை என்று ராவணன் கொண்டான். நின்றிலன் ஒன்றும் நோக்கிலன் முனிவு எல்லாம் நீத்தான். பொன் திணிந்தன மதுளுடைய இலங்கை ஊர்க்கான். நான் முதல்ல இந்த பாட்டை நடத்தும் போது ஒரு குறிப்பை சொல்ல மறந்துட்டேன். நல்ல காலம் இப்ப நினைவுபடுத்துகிறோம்.
இலக்குவன் முடிவு, மன்னிக்கணும், இலக்குவனை தாக்கின உடனே ராவணன் முடிவுக்கு வந்தான். வென்று என் வயமானது, இன்றைக்கு வெற்றி எனக்கு. என்னை எதிர்த்திருத்த எல்லோரையும் கிழ வீழ்த்தி ஆயிற்று. சரி, இப்போ வீடனன் வரான். அவன் ஒரு பசு, அவனை போய் தாக்குவதில் அர்த்தம் இல்லை. வீடன பசுவை கொன்று இனி பயன் இல்லை. விபீடனன் என்கின்ற பசுவை கொல்றது மரியாதையா இருக்காது, நம்ம வீரத்துக்கு அது தகுதி இல்லை என்று ராவணன் கொண்டான் என்று எண்ணின ராவணன் நின்றீலன். போர்க்களத்துல நிக்க கூட விருப்பப்படல, ஒன்றும் நோக்கிலன், போர்க்களத்தை திரும்பி கூட பார்க்கல. முனிவு எல்லாம் நீத்தான், கோபத்தை எல்லாம் நீக்கினவனாய் பொன் திணிந்தன மதிலுடை இலங்கை ஊர்ப்புக்கான். பாதுகாவலை உடைய பொன்னை போன்று ஒளிரக்கூடிய மதிலினை பெற்றுள்ள இலங்கை நகருக்குள்ள நுழைஞ்சான். இங்க என்ன குறிப்பு? முனிவு எல்லாம் நீத்தான். இதுகாரும் இந்த வானர படைகள் மீது கோபம் கொண்டிருந்தவனாகிய இந்த ராவணன் கோபத்தை எல்லாம் விட்டவனாய் போனான். ஏன் இந்த வார்த்தையை கம்பன் இங்க போட்டா? அதுதான் முக்கியம். ஏனென்றால் தன் இனத்தை, தன் இனத்தில் உள்ள ஒவ்வொரு வீரனையும் இந்த லக்குவன் அழிச்சிருக்கான். இதுவரைக்கும் இந்த போர்க்களத்துல கும்பகர்ணன் போயிருக்கான், இந்திரஜித்தன் போயிருக்கான், மூல படை அழிக்கப்பட்டு இருக்கிறது, எல்லாம் நடந்திருக்கு. அப்ப இந்த வானரர்கள் மீதும் ராம லக்குவர்கள் மீதும் கடுமையான சினத்தினுக்கு உரியவனாக இருக்க வேண்டும் ராவணன். அப்போ இந்த சினத்தோடு இருக்கக்கூடிய ராவணன் இப்ப முனிவு எல்லாம் நீத்தான்னா என்ன முடிவுக்கு வந்தான்? இந்த லக்குவனை வீழ்த்தியாயிற்று நம்முடைய வேளார். ஆகவே இலக்குவன் இல்லாத ஒரு போர்க்களத்தை, இலக்குவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ராமனால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆகவே ராமனும் இந்த போரை இனி தொடர்ந்து செய்தற்கு முன் வராமலும் போகலாம். ஆகவே இனி நாம் கடுமையான கோபத்தோடு இந்த வானர வீரர்களை எதிர்ப்பதில் ஒரு பெரிய பெருமை இல்லை. ஆகவே தனது கோபத்தை விட்டு வீட்டுக்கு போகணும். சில நேரங்கள்ல பெரிய வீரர்கள் எல்லாம் ஒரு சிறிய தவறினால் தாங்கள் இதுகாரும் பெற்ற பெருமைக்கு மிக்க ஆற்றலை எல்லாம் தொலைப்பார்கள். இது மாதிரிதான் ராவணன் கொஞ்சம் தவறுதலாக இந்த வானரர்களை, அந்த படையில இருந்த அனுமன், ஜாம்பவான், இலக்குவன் போன்றோர்களை கொஞ்சம் குறைவாக மதிப்பீடு செய்தவர்கள். சொல்றோம் இல்லையா, ஆங்கிலத்துல அண்டர் எஸ்டிமேட் பண்ற, கொஞ்சம் தவறுதலாக குறைவாக எடை போட்டு விட்டார். ஆகவே இனி இந்த வீரர்கள் நம்மோடு பொருத முன் வர மாட்டார்கள். அவர்களுக்கு படைத்தலைவனாய் இருந்த இலக்குவனை நாம் வீழ்த்தி விட்டோம். ஆகவே முன்போல இவர்கள் நம்மோடு ஆற்றலுடன் போர் செய்ய மாட்டார்கள். ஆகவே இவர்கள் மீது கோபம் கொள்ளுவதினால் நல்ல எந்த பயனும் இல்லை. கோபத்தை விட்டான். இந்த நிலையில ராவணன் போனதற்கு பிறகு விபீஷணன் அழ ஆரம்பிச்சான். அரக்கன் ஏகினன் வீடனன் வாய் திறந்து அரற்றி இரக்கம்தான் என இலக்குவன் இணை அடித்தலத்தில் கரக்கல் ஆகலா காதலின் வீழ்ந்தனன் கலுழ்ந்தான் குரக்கு வெள்ளமும் தலைவரும் துயரிடை குளித்தார். ராவணன் இலங்கைக்கு மீண்டவுடனே வீடனன் வாய் திறந்து அரற்றினான், புலம்பினா, அழுதான். இரக்கம்தான் என இலக்குவன் இணை அடித்தல, என்னை காப்பாற்ற வேண்டும், என் மீது கொண்ட இரக்கத்தினால்தான் ராவணன் எய்த வேலினை நீ வாங்கி கொண்டாயோ என்று கரக்கல் ஆகலா காதலின் மறைக்க முடியாத துன்பத்தோடு வெளிப்படையாக வாய்விட்டு புலம்பி அழுதான். இலக்குவன் காலில் விழுந்தான். குரக்கு வெள்ளமும், இந்த காட்சியை பார்த்து குரங்கு படையும் அந்த குரங்கு படைகளினது தலைவர்களும் துயரிடை குளித்தார். ரொம்ப துன்பத்தினுள்ளே மூழ்கி போனார்கள். உடனே இலக்குவன் விழுந்து கிடந்ததும் அவனை நான் காப்பாற்ற முடியாமல் போனதே என்று கலங்கிய வீடனன்
தன்னுடைய உயிரை விடுவதற்கு முன் வருகிறார். பொன் அரும்பு உரு தார்புய பொறுப்பினன் போன்ற என் இருந்து நான் இறப்பன் இக்கணத்து என ஆளும் மண் இருந்து இனி வாழ்கிலன் என்றனன் மருக நில் நில் என்றனன் ஜாம்பவான் உரை ஒன்று நிகழ்த்து. பொன் அரும்பு உரு தார்புய பொறுப்பினான் போன்ற மிக அழகான பொன் அரும்புகளினால் கட்டப்பட்ட மாலையை அணிந்த மலையினை போன்று உறுதி வாய்ந்த தோள்களை பெற்றுள்ள இலக்குவன் இறந்து கிடக்க நான் உயிரோடு இருப்பதினால் என்ன பயன்? இலக்குவனுக்கு பாதுகாவலாகத்தானே நான் போர்க்களத்துல செயல்பட வேண்டும்னு ராமன் அனுப்பிச்சான். இப்ப என் கண் முன்னே இலக்குவன் இறந்து கிடக்கிறானே, நான் ராமனிடம் சென்று என்ன சொல்லுவேன்? அதற்கு மாறாக நானும் இறந்து விடுகிறேன். இக்கணத்து இறப்பேன், இந்த நொடியே இறந்து போகின்றேன். என்னை ஆளும் மண் இருந்து இனி வாழ்கிலன் என்றனன் மருக. என்னை அடைக்கலமாக கொண்ட ராமன் இனி உயிரோடு வாழ. இலக்குவன் இறந்தான்ற செய்தி கேட்டாலே போதும். ஆகவே ராமனும் இனி உயிர் வாழ மாட்டான். ஆகவே நான் வாழுவதில் பொருள் இல்லை என்ற நிலைக்கு வீடனன் சொல்லி புலம்பிய பொழுது அருகில் இருந்த ஜாம்பவான் நில் நில் என்றான். உரை ஒன்று நிகழ்த்தும். நில்லு நில், எதுக்கு நீ உன்னை அழித்து கொள்ள வேண்டும்? என்ன காரணத்துல நீ இப்ப அழியணும்? நமக்கு பக்கத்துல அனுமன் இருக்கான். அனுமன் நிற்க நாம் ஆர் உயிர்க்கு இறங்குவது அறிவோம். வினையும் அத்துணை மாத்திரத்து உலகியலாம் நிமிர்வான். வினையின் நல் மருந்து அழிக்கின்றான் உயிர்க்கின்றான். வீரன் தினையும் அல்லல் உற்று அழுங்கன்மின் என்று இடர் தீர்த்தான். விபீடனனை பார்த்து சொன்ன, ஏண்டா நீ இறக்கணும்னு கவலைப்படுற? என்ன நடந்துட்டு? நமக்கு அனுமன்னு ஒருத்தன் பக்கத்துல இருக்கான். இவன் இருக்கும் போது மரணத்துக்கெல்லாம் பயப்படலாமா? அனுமன் நிற்க நாம் ஆர் உயிர்க்கு இறங்குவது அறிவோம். அனுமன் நம்ம பக்கத்துல இருக்கும் போது நம்முடைய உயிரானது நீங்கி விட்டதேன்னு கவலை எல்லாம் படலாம். போய் சஞ்சீவி பர்வத்தை கொண்டு வர போறான். நினையும் அத்துணை மாத்திரத்து உலகையெல்லாம் நிமிர்வான். அனுமன் எண்ணிய அளவிலே எல்லா உலகத்தையும் கடந்து நிற்கக்கூடிய அளவினுக்கு விசுரூபம் எடுப்பான். அவனை போய் கேட்டா கொண்டு வர போறான். ஆகவே வினையின் நல் மருந்து அளிக்கின்றான். நம்முடைய புண்ணியத்தின் பயனாக நமக்கு நல்ல மருந்து கொண்டு வந்து கொடுத்து நம்ம உயிரையெல்லாம் காப்பாற்றுகிறான், உயிர்க்கின்றான். அவன் கொண்டு வரக்கூடிய மருந்து நம் மீது பட்டவுடனே உயிர்க்கின்றோம், மீண்டும் நாம் உயிர் பெற்று விடுகின்றோம். தினையும் அல்லல் உற்று அழுங்கன்மின், தினை அளவு கூட வருத்தம் கொண்டு கவலை எல்லாம் படாத என்று இடர் தீர்த்தான் என்று ஜாம்பவான் விளக்கம் சொன்னான். இப்ப எல்லோரும் இப்ப அனுமனை பார்க்கிறார்கள். இந்த இடத்துல கொஞ்சம் நினைச்சு பாருங்க. முதல் முறை அவன் சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து வர முனைந்த பொழுது கம்பன் எத்தனை பாட்டில் அதை விவரிச்சு, அனுமன் எப்படி தன்னை பேர் உரு கொண்டு காட்டினான், எப்படி பறந்தான், எவைகளை எல்லாம் கடந்தான், அந்த சஞ்சீவி பர்வதத்துல அந்த மூலிகை தெரியல, ஆகவே மலையோடு கொண்டு வந்தான். இது முதல்ல நடந்த நிகழ்ச்சி. இப்போ அதே போன்று சஞ்சீவி பர்வதத்துல போய் மருந்து கொண்டு வர. இதுக்கு கம்பன் நீட்டி முழக்கவே இல்லை. இது கம்பன் கிட்ட இருக்கிற தகுதியை இதுதான் நான் பெருமளவில் பிரமிப்பது. ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது, அதே போன்று மீண்டும் நடக்கணும். முதல் முறைதான் அந்த நிகழ்ச்சி அப்படி விரிவா பேசி ஆயிற்று. இந்த முறை அதை எதுக்கு விரிவா சொல்லணும்? இது கம்பன். அதோட மட்டும் இல்லாம நான் பெரிதும் மதிக்கக்கூடிய உரையாசிரியர் யாருன்னா பரிமேலழகர். அவர்கிட்டயும் ஒரு வழக்கம் உண்டு. ஒரு சொல்லுக்கு ஒரு விளக்கம் முன்னாடி சொல்லிட்டார்னா அதே சொல் குரட்பாக்கள்ல எங்க பின்னாடி கையாளப்பட்டு இருந்தாலும் விளக்கம் சொல்ல மாட்டார். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன்.
புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. இது அறத்துப்பால்ல வாழ்க்கை துணை நலத்துல எழுதின குறள், 6வது அதிகாரம். இல்வாழ்க்கை வாழ்க்கை துணை நலம், 6வது அதிகாரம். அந்த குறள்ல என்ன எழுதுகிறார்? புகழுக்கு உரிய அளவினுக்கு இல்லத்தையும் தன் மக்களையும் கணவனையும் யார் ஒரு பெண் முறையாக பராமரிக்கின்றாளோ அவள் வாழக்கூடிய அந்த இல்லத்துல உரிய ஆடவர்கள் சமூகத்துல ஒரு ஆண் சிங்கத்தை போன்று நடை பயில்வார்கள். புகழ் புரிந்த இல்லுன்னா புகழுக்கு உரிய செயல்களை செய்ததினால் பெருமைக்கு உரிய மனைவியின் அர்த்தம். அப்படிப்பட்ட மனைவியை பெறாதவர்கள் சமூகத்துல ஒரு ஆண் சிங்கம் போல நடக்க முடியாது சொல்லிட்டார். பின்னாடி பொருட்பால்ல பல அதிகாரங்கள் தாண்டி பொருட்பால்ல அரசனை பற்றி பேசக்கூடிய அதிகாரம் இறை மாட்சி. இறைனா மன்னன், மன்னனினுடைய தகுதியை பேசுற ஒரு குறள்ல வள்ளுவர் சொல்றார், அரசருள் ஏறுன்னு முடிச்சார். பார்க்கணும் வேடிக்கை. அந்த உரையை எடுத்து பார்த்தீங்கன்னா விளக்கம் சொல்லிட்டு ஏறுன்றதற்கு விளக்கம் சொல்லாமே போயிருக்காரு. ஏன்னா இந்த சொல்லுக்கு விளக்கத்தை முன்னாடியே சொல்லிட்டார். ஆகவே உரையாசிரியர்கள் என்ன செய்வார்கள்னா முன்பு சொன்ன ஒரு கருத்தை திரும்பி மீண்டும் எழுத முன்வர மாட்டார்கள். ஒரு சொல்லுக்கு ஒரு தன்மைத்தான பொருள் தான் 2 இடத்துலயும் இருக்குன்னா முதல்ல ஒரு இடத்துல சொல்லிட்டார்னா அதை பார்த்துக்கோ, அதை படிச்சுட்டு தானே இந்த பக்கம் வர. ஆகவே இந்த ஒரு இடத்துல எல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு சொல் சிக்கனம் தேவை அப்படின்னு உரை எழுதுவார். சொல் சிக்கனம். கம்பனுக்கு கவி சிக்கனம் இங்க சொல்லிட்டால் ஒரு அழகான ஓமையும் சொன்னார். இவன் எப்படி போனானா, மருந்தின் காதலன் மார்பிடை அம்பு எலாம் வாங்கி இருத்தியோ கடிது ஏகலை இளவலை இங்கண் வருத்தம் காணுமோ மன்னவன் என்னலும் அண்ணான் கருத்தை உண்ணி அம்மாருதி உலகு எல்லாம் கடந்தான். ஒரே வார்த்தை முடிச்சிட்டேன். அந்த இடத்துல இலங்கையிலிருந்து சஞ்சீவி பர்வதம் என்ற அந்த மருந்து மலை இருக்கிற இடத்திற்கு அனுமன் போனான் என்பதை ஒரு பாட்டுக்கு கூட எடுத்துக்கல, ஒரே சொற்றொடர்ல முடிச்சுட்டு உலகெல்லாம் கடந்தான். எதெல்லாம் கடந்து போனோமோ அங்க போயிட்டான். எப்படி பாட்டு ஆரம்பிக்கிறார் பாருங்க. மருந்தின் காதலன் மார்பிடை அம்பு எல்லாம் வாங்கி. மருந்தின் மருத்துனாக்க காற்றுன்னு அர்த்தம், காதலன்னா மகன் அர்த்தம். காற்றுக்கு நிறைய பேர் உண்டு, சலனன், வாயு, காற்று, அலையா, இப்படி எல்லாம் பேர் உண்டு. அந்த மாதிரி ஒண்ணு மருத்துன்னு பேரு அவனுக்கு. மருத்தின் காதலன் வாயுவினுடைய மகனான அனுமனின் மார்பிடை அம்பு எல்லாம் வாங்கி, அவனது மார்பில ஒரு 1000கணக்கான அம்ப ராவணன் விட்டு இருக்கான் இல்லையா, அந்த அம்பை எல்லாம் வாங்கி பிடுங்கி போட்டுட்டு இருத்தியோ கடிது ஏகலை. எப்படி கேட்கிறான் பாருங்க ஜாம்பவான், நீ மருந்து கொண்டு வராமல் உன்னை இங்க இருக்க, வேகமா போக வேண்டாம். எப்படி அனுமன் மார்பில் இருக்கிற அம்பெல்லாம் ஜாம்பவான் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துக்கொண்டே பேசுறான். என்னையா நீ, லக்குவன் கீழே விழுந்து இருக்கான், இந்த செய்தி ராவணன் மன்னிக்கணும் ராமனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீ போய் மருந்து கொண்டு வந்து இந்த இலக்குவனை உயிர்ப்பிக்க வேண்டாம், உனக்கு சொல்லியா தெரியணும், இன்னும் விரைவாக செல்லாமல் இருக்கிறாயே. மன்னவன் இளவலை இங்கனம் வருத்தம் காணுமோ, ராமன் தன் தம்பியாகிய இலக்குவனை இந்த நிலையில காணுதற்கு உட்படுவானா? கலங்க மாட்டான். நீ என்ன சின்ன பிள்ளையா, உனக்கு தெரியாதா? என்னிலும் என்று சாம்பவான் கூற அண்ணான் கருத்தை உண்ணி. அப்படி எண்ணின ஜாம்பவானினுடைய சிந்தனையை எண்ணி அம்மாருதி உலகியெல்லாம் கடந்தான். அந்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தெல்லாம் கடக்கணும் முன்பு சொல்லினார் இல்லையா, எங்கெல்லாம் கடந்து மேருமலையை கடந்தான், வடமலையை கடந்தான், அதை தாண்டி போனான்னு.
அங்கெல்லாம் அவளை நீட்டி முழக்கல, ஒரே சொற்றொடர். என்ன என்ன அம்மாருதி உலகெல்லாம் கடந்த. அந்த சஞ்சீவி பர்வதம் இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் சேர்ந்தா இடைப்பட்ட எல்லா பகுதிகளையும் கடந்தான், முடிச்சிட்டார். இது கம்பன். எவ்வளவு சட்டிலா ஒரு விஷயத்த சொல்றது கம்பன் கிட்ட கத்துக்கணும். எனக்கு ரொம்பவே கம்பன் மீது இருக்கக்கூடிய மதிப்பு, ஒரு கதையை சொல்லக்கூடிய முறை இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். ராமகாதைன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எதுவுமே புதியதல்ல. அந்த காதையின் கண் உண்டான நிகழ்வுகளும் நமக்கு முழுமையுமாக கேட்டு இருக்கோமோ இல்லையோ, ஓரளவு இந்த ராமகாதையோடு தொடர்புடைய கிளைக்கதைகள் பலவற்றை கேட்டு இருக்கலாம். ஆகவே கம்பன் புதியதா எதுவும் செய்யல. ஆனால் அந்த செய்திகளையே, நாம் அறிந்த செய்திகளையே கம்பன் தன் பாணியில சொன்னான் பாருங்க. அதுதான் அவனினுடைய சால சிறந்த செயல்பாடு. இந்த டெக்னிக் நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப கொஞ்சம் மீண்டும் இந்த மாருதி ஆகிய அனுமன் சஞ்சீவி பர்வதத்தை எடுக்க எப்படி போனான்னு முதல்ல இருந்து ஆரம்பிச்சா அலுத்து போயிடும், ரொம்ப அலுத்து போகும். என்ன கூறியது கூறல் போல திருப்பி எல்லா மலையும் கடந்தான். இந்த சூழ்நிலையை கம்பன் எவ்வளவு அழகா தவிர்த்திருக்கான் பாருங்க. ஆகவே அம்மாருதி உலகெல்லாம் கடந்தான். அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு இன்னும் அழகானது ஒரு விளக்கம். முதல் முறைதான் போன இடத்துல எது மருந்துன்னு அவனுக்கு தெரியல, அதனால மலையோட எடுத்துன்னு வந்துட்டான். ஆனா இந்த முறை மருந்து எதுன்னு அவனுக்கு தெரிய நினைவுல இருந்ததான். ஆகவே அவன் நினைவில் இருந்ததினால அந்த மருந்த வெச்ச இடத்துல எடுத்துட்டு வந்தது போல எடுத்துட்டு வந்தானா. எது போல? பாடுபட்டு தேடி என செல்வத்தை ஒரு நிதியா வச்சிருந்தோம்னா எப்படி அந்த நிதிய நமக்கு சுபாவமா எடுத்து அனுபவிப்போமோ அது போல. என்ன அழகான ஓம பாருங்க. உய்த்து ஒரு திசை மேல் ஓடி உலகியெல்லாம் கடக்க பாய்ந்து மெய்த்தகு மருந்து தன்னை வெற்பொடும் கொணர்ந்த வீரன் பொய்த்தலில் குறி கெடாமே பொது அரண் நோக்கி பொன் போல் வைத்தது வாங்கி கொண்டு வருதலில் வருத்தம் உண்டு. எப்படி? முதல் முறைதான் மருந்து எதுன்னு அவனுக்கு தெரியல, மலையையே கொண்டு வந்தான். எப்படி? உய்த்து ஒரு திசை மேல் ஓடி தன் கருத்தை மருந்தின் மீது செலுத்தி வடதிசையில வேகமாக பறந்து உலகியெல்லாம் கடக்க பாய்ந்து எல்லா உலகங்களையும் பின்னுக்கு தள்ளிய அளவுல வேகமாக பாய்ந்து சென்று மெய்த்தகு மருந்து தன்னை, மெய்மையான அந்த உண்மையான மருந்தை வெற்பொடும் கொணர்ந்த வீரன். அப்போ மலையோடு பெயர்த்து கொண்டு வந்தானே, மருந்து எதுன்னு தெரியாததுனால இப்ப அந்த குழப்பத்துக்கெல்லாம் போலையா அனுமன். அப்படி மலையோடு அப்பொழுது கொண்டு வந்த அனுமன், முன்னர் கொண்டு வந்த வீரனாகிய அனுமன் பொய்த்தல் இல் குறி கெடாமே பொது அற நோக்கி, பொய்த்தல் இல்லாத அடையாளங்களை நன்கு பார்த்து. என்ன முதல் முறை கொண்டு வந்ததுல அந்த மூலிகையை இப்ப நன்கு நினைவில் வச்சிருந்தான். இப்ப நேரா அந்த மூலிகையை மட்டும் எடுத்துன்னு வந்தான். பொன் போல் வைத்து வாங்கி கொண்டு வருதலில் வருத்தம் உண்டோ, பாதுகாப்பாக வைத்த பெருஞ்செல்வம் போல் போற்றி வைத்ததை மீண்டும் கொண்டு வருவதில் துன்பம் எதனா உண்டா? இல்ல. முதல்லதான் எங்க இருக்கு எப்படி இருக்கு தெரியாது, மலையோட பெயர்த்துன்னு வந்தார். இப்பதான் அது எங்க இருக்குன்னு தெரியும், அந்த மூலிகை எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால சம்பாதிச்சு வச்ச பொருளை பாதுகாப்பாக வச்சு போய் எடுத்துட்டு வருவது போல அப்படி சட்டுன்னு போய் எடுத்துன்னு வந்துட்டோம். இது கிட்டதான் கம்பன் கிட்ட ரசிக்கக்கூடிய விஷயம். இத நீட்டி முளைக்காம எவ்வளவு அழகா பேசினார் பாரு. போனாம் தேடி வச்ச பொருள் வச்சவனுக்கு தெரியாத, போனா அந்த மூலிகையை மாத்திரம் பறித்து கொண்டு வந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. குழப்பமெல்லாம் தீர்ந்தது. வந்த உடனே தந்தனன் மருந்து தன்னை தாக்குதல் முன்னே யோகம் வந்தது மாண்டார்க்கு எல்லாம் உயிர் தரும் வளர்த்தது என்றால் நொந்தவர் நோவு தீர்க்க சிறிது அன்றோ நொடிதல் முன்னே இந்திரன் உலகம் மார்க்க எழுந்தனன் இளைய வீரன். எத்தனை பிறப்பு பாருங்க.
இலக்குவனுக்கு. தந்தனன் மருந்து தன்னை அனுமனால் கொண்டு வந்து தரப்பட்ட அந்த நல்ல மருந்தை தாக்குதல் முன்னே யோகம் வந்தது, மருந்தின் வாசனை வரும் முன்னே நல்வினையும் கூடிற்று. மாண்டார்க்கியெல்லாம் உயிர் தரும் வளர்த்தது என்றார். செத்தவர் எல்லோரையும் உயிர்ப்பித்து பிழைக்க வைக்கக்கூடிய வலிமை உடையது அந்த மருந்து என்றால், நொந்தவர் நோவு தீர்க்க சிறிது அன்றோ வேளால் துன்புற்று விழுந்து கிடக்கக்கூடிய அந்த இலக்குவனை எழுப்புதல் என்பது சாதாரண வேலை. செத்தவர்களையே இந்த மூலிகை உயிர்ப்பித்து தரும்னா, வேளால தாக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த லக்குவனை எழுப்புறது ஒன்று பெரிய விஷயம் இல்லை. ஆகவே அந்த மூலிகையினுடைய மனம் பட்ட உடனே லக்குவன் எப்படி எழுந்தானாம்? இந்திரன் உலகம் மார்க்க தேவர்கள் உலகம் ஆரவாரம் செய்ய நொடிதல் முன்னே இளைய வீரன் எழுந்தனன், நொடி பொழுதிலே இலக்குவன் உயிர் பெற்று எழுந்தான். சரி, எழுந்த இலக்குவன் தனக்கு மீண்டும் உயிரினை சஞ்சீவி மூலிகையினால் கொடுத்து உதவிய அனுமன தழுவி கொண்டான். இலக்குவன் எழுந்து நின்று அனுமன் தன்னை இரு கையால் தழுவி, வார்த்தைய பாருங்க, எந்தாய் விழுந்திலன் அன்றோ மற்ற அவ்வீடனன் என விம்மி தொழும் துணையவனை நோக்கி துணுக்கமும் துயரும் நீக்கி கொழுந்தியும் மீண்டாள் பட்டான் அரக்கன் என்று உவகை கொண்டான். என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க. எழுந்து நின்று கீழே விழுந்து கிடந்த இலக்குவன் எழுந்து நின்றான். அனுமன் தன்னை இரு கையால் தழுவி தனக்கு மீண்டும் உயிரை புதுப்பித்து தந்த அனுமன் ஆற தழுவி கொண்டான் இலக்குவன். எந்தாய் விழுந்திலன் என்றோ மற்ற வீடன் என, என் தந்தை போன்றவனே அந்த வீடனன் இறந்து படவில்லை அல்லவா என்று கேட்க, உடனே கேட்ட அனுமனை தழுவி கொண்ட இலக்குவன் கேட்டான், வீடனன் உயிரோட இருக்கான்ல, நான் விழுந்து கிடந்ததை பார்த்த உடனே அவன் உயிரை விட்டு இருக்க போறான். அவ்வீடனன் என்ன விம்மி, ஆகவே வீடனன் இறந்து படவில்லை அல்லவா என்று கேட்க, விம்மி தொழும் தூயவனை நோக்கி அது கேட்டு தேம்பி தேம்பி அழக்கூடிய அந்த வீடனனை பார்த்து துணுக்கமும் துயரும் நீக்கி அவனது மன நடுக்கத்தையும் துன்பத்தையும் போக்கி என்ன சொன்னான் வீடனன்? அரக்கன் பட்டான், நிச்சயமா ராவணன் இறக்க போறான், கொழுந்தியும் மீண்டான், சீதையும் சிறை மீட்கப்படுவாள் என்று உவகை கொண்டான் என்று மகிழ்ச்சிக்கு உட்பட்டான் வீடனன். என்ன அழகான நட்பு பாரு. எங்கே தான் இறந்துபட்ட செய்தியை பார்த்த அளவிலே நின்று கொண்டிருந்த வீடனன் தன் உயிரை அவன் மாய்த்து கொள்ளுதற்கு உரியவன் இலக்குவன் நினைச்சிருக்கான். அந்த அளவினுக்கு இலக்குவன் விபீஷணனை எடை போட்டிருக்கான். அதனாலதான் தனக்கு உயிர் கிடைத்த உடனே தந்தவனாகிய அனுமனை தழுவி கொண்டு அடுத்த கேள்வி என்ன, வீடனன் உயிரோட இருக்கான் இல்லையா, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னு அவன் எங்கேயும் இறந்து போயிடல என்று கேட்ட உடனே உயிர்த்தவன் தன்னை மட்டுமே கேட்டானேன்னு விபீஷணனுக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் தங்களிடம் அடைக்கலமாக வந்தவன் இறந்து போவதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அதனால விபீஷணனுக்கு ஒண்ணு மகிழ்ச்சி, தன் மீது அன்பும் காதலும் கொண்டிருக்கக்கூடிய இந்த இலக்குவனை பார்த்த மாத்திரத்துல அவனுக்கு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டான். உணர்ச்சி வசப்பட்டதில் ராவணன் சாவது உறுதி, சீதை மீட்கப்படுவது உறுதி என்று ஆரவாரம் செய்தானாம் விபீஷணன். உடனே இந்த நிகழ்ச்சிய ராமன் கிட்ட போய் சொல்லுகிற, நடந்ததை சொல்லணும் இல்லையா, தருமம் என்று அறிஞர் சொல்லும் தனி பொருள் தன்னை, ஐயோ கம்பா, இத்தன்னை இன்னே கருமம் என்று அனுமன் ஆக்கி காட்டிய தன்மை கண்டால் அருமை என் ராமர்க்கு அம்மா அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இருமையும் நோக்கின் என்ன ராமன் பால் எழுந்து சென்றார். எப்படி ராமனுக்கு அறிஞர்கள் என்ன பேர் வச்சார்களா? அவன் தசரத குமாரனோ சீதையின் கழ்வன்லாம் பேர் வைக்கலையா, தர்மம் அப்படின்னு பேர் வச்சான். எப்படி
அறம் என்று அறிஞர்கள் கூறும் ஒப்பற்ற பொருளா ராமன். ஞானிகளும் அறிஞர்களும் தர்மம்னா யாருன்னா அது ராமன். ராமன் என்ற சொல்லுக்கு நேரான சினானிம்ஸ் என்னன்னா தர்மம். அப்படிப்பட்ட பொருளை இன்னே கருமம் என்று இப்பொழுதே செய்யத்தக்கது என்று அனுமன் காட்டிய தன்மை, அனுமன் நிரூபித்து காட்டிய அந்த மிகச்சிறந்த செயல் பறந்து போய் மீண்டும் மூலிகையை கொண்டு வந்து இலக்குவனுக்கு உயிர் தந்தது. கண்டால் ராமர்க்கு அருமையன், நோக்கினால் ராமனுக்கு செய்தற்கு அரிய பொருள் எது? இதை காட்டல ராமன் கிட்ட நல்ல விஷயம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ராவணன் வேலினால் கீழே லக்குவன் விழுந்துட்டான். அதை உடனே அவனுக்கு உயிர் கொடுக்க அனுமன் மீண்டும் சஞ்சீவி பர்வதத்திற்கு சென்று மூலிகையை உணர்ந்து இலக்குவனை உயிர்ப்பித்தான். இதை விட ராமனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் வேற என்ன நல்ல விஷயம் இருக்கு என்ற எண்ணத்தோடு இந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அப்சர்வர்ஸ் இருக்கும், பார்வையாளர்கள் ஒவ்வொரு போர்க்களத்திலும் இருப்பார். அவர்கள் தான் இந்த அன்றாட நடந்த போர் நிகழ்ச்சியை பதிவு செய்யணும். அதனால ராமர்க்கு இருமையும் நோக்கி இம்மை மறுமையை ஆராய்ந்தால் அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அறமானது என்றென்றும் வெற்றி பெறும், பாவம் எல்லா காலத்தும் தோற்கும். என்ன ராமன் பால் எழுந்து சென்றார் என்று கூறி நடந்த நிகழ்ச்சியை ராமன் சொல்லுவதற்கு போனார். ராமன் கிட்ட இந்த நிகழ்ச்சியை சொன்னார்கள். ஒன்று அல பல என்று ஓங்கும் உயர் பிணத்து உம்பரோடும் குன்றுகள் பலவும் சோரி குறைகடல் அனைத்தும் தாவி சென்று அடைந்து ராமன் தன்னை திருவடி வணக்கம் செய்தார். வென்றியின் தலைவர் கண்ட ராமன் என் விளைந்தது என்றான். அவன் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. ஒன்று அல பல என்று, ஒன்று பல என்று கூறக்கூடிய அளவுல உயர் பிணத்து குன்றுகள் யாவும், பிணங்கள் குன்றுகளை போல குவிந்து கிடக்கக்கூடிய ஒன்றல்ல பல குன்றுகள், பிணக்குன்றுகள் பல இருக்கக்கூடிய அந்த போர்க்களத்துல சோரி குறைகடல் அனைத்தும் அலைகளால் ஒலிக்கக்கூடிய இரத்த கடலை தாண்டி கொண்டு உம்பரோடும் தாவி சென்று அடைந்து தேவர்களோடும் விரைவாக கடந்து சென்றான் அந்த போர்க்களத்து பார்வையாளராக விளங்கிய சில வானரர்கள். ராமன் தன்னை திருவடி வணக்கம் செய்தார். ராமனை கண்டு அவன் திருவடியிலே வணக்கத்தை செலுத்த வென்றியின் தலைவர், வெற்றி கண்ட தலைவர்கள் கண்ட ராமன் தன் முன்னே வெற்றியோடு வந்து நிற்கக்கூடிய அந்த தலைவர்களை பார்த்த அளவிலே விளைந்தது என் என்றான். என்ன நடந்தது போர்க்களத்துல அப்படின்னு கேட்ட உடனே நடந்ததை சொன்னார்கள். உற்றது முழுதும் நோக்கி ஒழிவு அற உணர்வு உள் ஊற சொற்றனன் சாம்பன் வீரன் அனுமனை தொடர்ந்து புள்ளி பெற்றனன் உன்னை என்னை பெறாதன பெரியோ என்று அற்று இடையூறு செல்லா ஆயுளை ஆக என்றான். என்ன வார்த்தை! தீர்காயுஷ்மான் பவன் சொல்றோம் இல்லையா, அதுக்கு கம்பன் போட்ட மொழிபெயர்ப்ப பாருங்க. சாம்பான் உற்றது முழுதும் நோக்கி, அது கேட்ட சாம்பான் நிகழ்ந்ததை முழுவதுமாக சொன்னான். ஒழிவு அற உணர்வுள் ஊறச் சொற்றன, ஒன்று விடாமல் ராமனது உள்ளத்துல பதியும்படி சாம்பவான் கூறினான் போர்க்கள நிகழ்ச்சியை. வீரன் அனுமனை தொடர புள்ளி, இந்த செய்தி எல்லாம் கேட்ட உடனே ராமன் பக்கத்துல இருந்த அனுமன் ஆற தழுவி கொண்டான். தழுவி பெரியோய் உன்னை பெற்றனன். எப்படி ராமன் அனுமனை சொன்னான், தேனி பெரியவன்டா, பெரியோய் உன்னை பெற்றுவிட்டேன். இப்படிப்பட்ட ஒருவன் எனக்கு நண்பனாக தொண்டனாக வந்ததற்கு நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும்? உன்னை பெற்றுவிட்டேன், என்னை பெறாதன். இனி பெறாத பேரு எனக்கு என்ன இருக்கு? உன்னை போன்றதோர் ஒரு தொண்டன் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட பெரியதோர் தொண்டன் நீ. உன்னை நான் பெற்றதினால் இன்னி இந்த உலகத்துல பெறுதற்கு ஏதும் இல்லை, எல்லாமே இருக்கேங்கிட்ட. நீ ஒருவன் இருக்கிறாய், போதும் என என்று அற்று இடையூறு செல்ல ஆயுளை ஆக என்றான். எக்காலத்தும் இடையூறு பட்டு முடியாத நீண்ட ஆயுளை அனுமனே நீ பெரு என்றான் ராமன். எப்படி ராமன் வாயால அனுமனுக்கு ஆயுஷ்மான் பவன் ஒரு வாழ்த்து.
ராமன் சொன்னதுதான் அழகு. உன்னை நான் பெற்றிருக்கிறேன், இதை காட்டிலும் எனக்கு என்ன பேரு வேணும்? எனக்கு இனிமே வாழ்க்கையில என்ன குறை? அனுமன் என்ற ஒருவன் இருந்தால் போதும், நான் எல்லா பேறுகளையும் பெற்றவன் ஆவேன் என்று ராமன் அனுமனை அப்படி புகழ்ந்திருக்கிறார். புகழ்ந்து அனுமனுக்கு என்ன வாழ்த்து கொடுத்தானா? இடையூறு இல்லாத நீண்ட நெடிய ஆயுளை பெறுக. அதனால்தான் இன்னைக்கு நம்ம அனுமனை எதுக்குள்ள வைக்கிறோம்? நித்திய சூரிகளுள் ஒருவனாய் கருதுகிறோம். அனுமனுக்கு அழிவே இல்லை. இப்பவும் நாம என்ன நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? தைவசிய, இந்த மனுவுக்கு அடுத்த மனு ஆஞ்சநேயர் வரப்போறார். மனுவின் ஆஞ்சநேய மனுவாக அது வரப்போகிறது என்று வேதங்கள்ல விளக்கப்பட்டிருக்கு. அந்த அளவினுக்கு அனுமனை ராமன் பாராட்டி மொழிந்தான். அதற்கப்புறம் இலக்குவனை பாராட்டுவதற்கு முன் வருகிறான் ராமன். அது அடுத்த வகுப்புல பார்ப்போம்.